நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்தில் தனியார் பேருந்து மோதியதில் உடல் நசுங்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், விவரங்கள் என்ன பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரத்தை சார்ந்தவர் இசைக்கமுத்துங்க. இவர் கட்டிட தொழிலாளியான இவர் திருநெல்வேலி மாவட்டத்துல கட்டிட தொழிலாளியா பணியாற்றிட்டு இருக்கிறாரு. தினமும் தூத்துக்குடியில இருந்து பேருந்து பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்துக்கு அங்கிருந்து வேலைக்கு போறதுதான் இவரோட வழக்கமான வேலை. இந்நிலையில அவர் இன்னைக்கு காலையில வழக்கம் போல தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இறங்கி நெல்லை பாளை பேருந்து நிலையத்துக்கு இறங்குறாரு. இறங்குனதோட இல்லாம பேருந்து நிலையத்துல தேநீர் அறிஞ்சிட்டு வேலைக்கு பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே செல்ல வர்றாரு. வெளியே வரும்போது என்ன ஆகுதுன்னா, பாளை பேருந்து நிலையத்துக்கு உள்ள நுழைஞ்ச தனியார் பேருந்து ஒன்று அவர் மீது மோதுது. இதுல அவர் நிலத்தட மாதிரி கீழே விழுறாரு. இந்த நிலையில கீழே விழுந்தவர் மீது அதே தனியார் பேருந்தோட பின்பக்க சக்கரம் ஏறி இறங்கி அவரோட உடல் செல்லப்படுது. இதுல அவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்தை பரிதாபமாக உயிரிழந்துறாரு. அதாவது பாளையங்கோட்டை பேருந்து நிலையத்துல அதிக அளவுல பேருந்துகள் அதிவேகமாக உள்ள திரும்புறதும் அதே மாதிரி வெளியேறதுமா இருக்கிற சூழ்நிலையில இந்த பக்கத்துல வேகத்தடை வேணும் அப்படின்னு சொல்லி பலமுறை கோரிக்கை வைத்தும் இதுவரைக்கும் மாநில நெடுஞ்சாலைத்துறை தரப்புல எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இந்நிலையில இந்த விபத்துக்குள்ள சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. மாவட்ட நிர்வாகம் மட்டுமல்லாது நெடுஞ்சாலைத்துறை இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில தனியார் பேருந்துகளோட வேகத்தை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதிக அளவுல வேகம், அதே மாதிரி அதிக அளவுல குறிப்பிடத்தக்க அளவு விட அதிக அளவுல கொண்ட ஒளி ஆரங்கள் உள்ளிட்டவைகளை பொருத்தப்பட்டு மாநகர பகுதிகளுக்குள்ள தனியார் பேருந்துகள் அதிவேகமா போறதுக்கு மாதிரி ஏகப்பட்ட சிக்கல்கள் இங்க நிலவிட்டு இருக்குது. வட்டார போக்குவரத்து மையமும் சரி, அதே மாதிரி மாவட்ட நெடுஞ்சாலைத்துறையும் சரி, மாவட்ட நிர்வாகமும் சரி, இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறதா இங்க உள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குதுங்க. சிவகுமார், விவரங்களுக்கு நன்றி.